ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து டஸ்டர் 85 சீரியஸ் வெஹிக்கிள். இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்கு. இதில் நம்ம செக் பண்ண போகிற பொதுவாகவே வந்து இப்போ வர ஹாட் கண்டிஷனில் வந்து நம்ம செக் பண்ண போகிறது எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே ஏசி கம்மி அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸ் ஏசியோட கேஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏர்ஸ் ஆகிறதுனால. மோஸ்ட்லி 99% வந்து ஃபில்டர்ஸ் தான் நிறைய பிளாக் இருக்குது. இந்த வண்டியில் என்ன நடக்குது, என்ன ஆயிருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா, இது நம்ம கேபின் சைடு வருது. இது அவுட் சைட்லேருந்து சக் பண்ணி ரீசர்க்குலேட் பண்ணுறது. இது கம்ப்ளீட்டாக வந்து ஏசி ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டாக சோக் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன தான் சில்னஸ் வெஹிக்கிளில் சில்னஸ் நல்லா இருந்தாலும் இது மாதிரி டஸ்ட்டு காம்போனண்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால காற்று இதில் பட்டு அவுட் சைடில் நம்ம ஃபேஸுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக வரும். சில்னஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரூமுக்கு ஏற்ற கவரேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் பிளாக் அப்படின்ட்டு. இந்த ஃபில்டர்ஸ் எதனால் பிளாக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, நம்ம மேட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் க்ளீனிங் இல்லாமல் வண்டியில் ஏறுறது இறங்குறது இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால நம்ம அதை டஸ்ட்டு காம்பனண்ட்டாகவே அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நம்ம ஒரு வாட்டி கிளச் பெடலையோ பிரேக்கையோ நம்ம ஆக்சிலேட்டரோ கொடுத்து அமுக்கும் போது, நம்ம ஒரு டைம் அமுக்கும் போதும் டஸ்ட்டு காம்பனண்ட் வந்து பறக்க ஆரம்பிக்கும். கீழேருந்து டஸ்ட்டு பறக்க ஆரம்பிக்கும். பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ப்ரோஎஸுக்குள்ளே போய் ஃபில்டரை ஃபஸ்ட்டு சோக் பண்ணணும். மெயின் ரீசன் அது. நம்ம நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போயிட்டுருப்போம். இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ச்சிஃபில் துடைக்கும் போது பிளாக்காக வந்து ஃபேஸில் வர்றதுக்கு காரணமும் இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் திங் வந்து கேபின் சைடில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நம்ம சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நம்ம ஹை ஸ்பீடு வண்டியை ஓட்ட மாட்டோம். மேக்ஸிமம் டஸ்ட்டான ஏரியாவில் ஓட்டும் போது ஏசியில் வர கண்டென்சர், அந்த கண்டென்சரில் டஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ட் ஆகும். அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது நார்மலாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இருந்தாலும் அடிக்கடி நம்ம ஓனாகவே போய்ட்டு ஒரு வாட்டர் வாஷ் சர்வீஸ் சென்டரில் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஏர் ப்ளோ பண்ண சொல்லுங்கள். நிறைய டஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் வந்து பறக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸு கவர் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். வாட்டர் வாஷில் அந்த கோர்ஸில் அடிக்கும்போது இருக்கிற டஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் எல்லாம் இறங்கும். ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஏசி கம்ப்ளைண்ட்ஸ் வராது. தேங்க்யூ.